எய்திருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்ணு காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, தோன்றவும் இல்லை. ஆமென் ஆமென் சொல்லுங்களா. உண்மையா உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறவர் இங்க வந்துகிறாரு. ஆமென். இந்த மாசம் உனக்கு என்ன தேவை? அல்லேலூயா. அந்த தேவையை தருகிற தேவன் இந்த இடத்துல உலாவினுகிறாரு. ஆமென் சொல்லுங்களா. அப்போ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அவர் நம்மளை வழி நடத்தணும். ஆமென். இருள் பாதையில் நம்ம போகக்கூடாது. பாதை இல்லாத இடத்துல போய் நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதுக்கு தான் மோசே அவர் மோசே எதுக்காக ஜெபிச்சார்னா, அவர் போன பாதைலாம் பாலைவனமான பாதை. ஆமென். வண்ணாந்தரமான பாதை, வீடு இல்லை, கடை இல்லை. ஆமென். எந்த இடத்துலையும் கிராமம் இல்லை. அவர் போன பாதை 40 வருஷம் வண்ணாந்தரமான ஒரு பாதையில் தேவன் அவரை நடத்தினார். ஆனால் மோசே எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக ஆயத்தத்தோட, அக்கறையோட, வாஞ்சியோட தேவனை பற்றி கொண்டாரோ, அந்த அளவுக்கு மோசையை தேவன் தனியாக விடவே இல்லை. அதை தான் யாத்திராகம் 33ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு. யாத்திராகம் 33ஆம் அதிகாரத்தில், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன்றாரு. என் சமூகம். அப்ப தேவனுடைய சமூகம் நம்ம இந்த மாதம் நம்மளுக்கு முன்பாக செல்லணும். எங்க போனாலும் நம்ம இருளில் மாட்டிக்கொள்ளக்கூடாது, பாதை இல்லாத இடத்துல போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. யாத்திராகம் 23ஆம் அதிகாரம் 20, வழியில உன்னை காக்கும்படி நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்றார். அப்ப இந்த மாசத்துல நீங்க போகும்போது உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்புவாரு. ஆமென். திருப்பி வாசிங்க. வழியில உன்னை காக்கிறதுக்கும் நான் ஆயத்தம் பண்ணின உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ அனுப்புகிறேன். அப்போ நம்ம உண்மையாவே இந்த முதல் நாள், இந்த மே தினம் முதல் நாள்ல நம்ம ஆண்டவரை தேடி ஏன் வந்திருக்கிறோம்? அவர் தான் நம்மளுக்கு வழிகாட்டியா இருக்கணும். அவர் தான் நம்மளுக்கு வெளிச்சத்தை தருகிறவரா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவரு வெளிச்சமா இருந்தாராம். யாத்திராகம் 12-13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுக்குது. 13ஆம் அதிகாரம் 21 சொல்லப்பட்டுக்குது. அவர் இரவிலும் பகலிலும் வழிநடத்தக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களுக்கு வழிநடத்த மேக சம்பத்திலையும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சத்தை காட்ட அவர்களுக்கு முன்பாக சென்றார்னுக்குது. நம்ம முன்னாலே அவர் செல்லணும். கீழே சொல்லப்பட்டுக்குது, பகலிலே மேக சம்பவமும் இரவில ஜனங்களை விட்டு விலகவில்லை. ஆமென் ஆமென் சொல்லுங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஆயத்தம்? வழி. நான் சொல்றது நம்ம போற ரோடு மட்டும் இல்லை. இந்த கடைசி காலத்தில் நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு நம்மளுக்கு தெரியாது. பைபிள் சொல்லுது. நீங்க பாருங்க, அந்தகாரத்தை பத்தி ஏசாயால சொல்றாரு. ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏசாயா 60 அந்த அதிகாரத்தில் 1-2 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இருள் இங்க சொல்லுது, இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடணுங்குது.
அப்போ நம்ம வந்து கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா. தூங்குறவங்களெல்லாம் ஒரு தட்டு தட்டுங்க. யாரும் தூங்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ முதல் நல்லா தெரிஞ்சுங்க, வழி இருள். இப்போ நம்ம கடைசி காலத்தில் வந்துட்டோம். இந்த வசனம் சொல்லுது, இதோ இருள் பூமியும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில உதிப்பார்ந்து. ஏசாயா அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா 9:2, இருள நடக்கிற ஜனங்க பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க, மரண சோத்திரிக்காத கூட போனாங்களாம். ஆமென். ரோமர் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, அவர்கள் தேவன் என்று அறிந்தும் அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் சோத்தரியாமல் தங்கள் சிந்தையினால வீணரானார்கள். உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அப்போ இருள் நம்மளை விட்டு விலகி போனா தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும். தேவனை நம்ம உண்மையாவே இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாகுது. ஆமென். இப்ப எகிப்து தேசத்தில் இருந்த ஜனங்க இப்ப எப்படி இந்த மே தினத்தை தொழிலாளி தினமா கொண்டாடுறாங்களோ, அந்த யாத்திராகத்தில் அதாங்க எழுதப்பட்டிருக்குது. யாத்திராகம் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்க புள்ள பார்வோனுடைய கையில அடிமைத்தனமா வாழ்ந்தாங்க. ஆனா அந்த 12ஆம் அதிகாரம் யாத்திராகம் 12:23 சொல்லப்பட்டிருக்குது, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தெளிச்சு இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க கையில இருந்து கர்த்தர் விலக்கினாரு. ஆமென். அல்லேலூயா. அந்த பார்வன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே அனுப்பத்தக்கதாக அந்த இடத்துல சங்காரக்காரனை அனுப்பி அந்த இடத்துல இருக்கிற மக்கள்லாம் இறந்து போனாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. ஆமென். அப்பதான் அந்த 13ஆம் அதிகாரத்தில் அவங்க வரும்போது தான் அவர் மேக சம்பவமா அக்னி சம்பவமா அவங்களுக்கு முன்பாக சென்றார்னுக்குது, அவங்கள விட்டு விலகாத இருந்தார்னுக்குது. ஆமென். சொல்லுவோமா, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. ஆமென். குழப்பத்தின் ஆவி, அப்புறம் உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அப்ப நம்ம இருதயம் இருள் அடையக்கூடாது. மோசே முகத்தை பிரகாசிக்க பண்ணின அதே தெய்வம் உன் முகத்தை என் முகத்தை பிரகாசிக்க பண்ணணும். ஆமென். 120 வயசு கிழவனா இருந்தவரை பார்த்து பைபிள் சொல்லுது, அவர் பலம் குறையல, அவர் கண்ணு இருள் அடையல, அவர் பலம் குறையலன்னு எழுதப்பட்டிருக்குது. காரணம், அவன் கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் ஆயத்தமா இருந்துக்கிறாரு. ஆமென். நம்மளுக்கு கூட கர்த்தர் அந்த கிருபை தரணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களா. நம்ம முகம் எப்பவும் மற்றவங்க மத்தியில் பிரகாசமா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும். தேவ பிரசன்னம் எப்போதும் நம்மள நிறைஞ்சிருக்கணும். அப்ப முதலாவது காரியம் ஆயத்தம். நீ ஆயத்தப்பட்டாதான் அவர் ஆயத்தப்படுவாரு. நீ அக்கறை செலுத்தினா தான் உனக்கு அவர் அக்கறை செலுத்துவாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. ஆமா. ஃபர்ஸ்ட் அப்போ வழி. ஆமென். நம்ம இஷ்டத்துக்கு போக மாட்டோம். இப்போ நீங்க இந்த காலையில வந்து போறீங்க, உங்களை பிசாசே தன்னுடைய வழியில ஈத்துன்னு போனா கூட நீங்க அவரை துதிக்கிறீங்க பாரு, அவரை மகிமைப்படுத்துறீங்க பாரு, அது நிமித்தம் அவன் கையை தட்டி உங்களை ஈத்துருவாரு. ஆமென் சொல்லுங்களா. அவன் கையை தட்டுவாரு. நீ கையை பிடிக்காத, உன் இஷ்டத்துக்கு அவங்களை ஈத்துன்னு போவாது. அது என் பிள்ளை, என்ன துதிச்சு இருக்குது, என்ன மகிமைப்படுத்தி இருக்குது, இந்த முதல் தேதியை என் கையில கொடுத்துட்டு அது தொடங்கி இருக்குது. ஆமென் சொல்லுங்களா. அதுதான் கர்த்தர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களா. நான் சொல்றது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமென். முதல்ல அவர் நம்மளுக்கு வழி ஆயத்தப்படுத்துவாரு. மார்க்கு சுவிசேஷத்தில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. மார்க்கு சுவிசேஷம் 1
அதில் ஒன்றாம் அதிகாரம் 2, இதோ நான் ஒரு தூதனை என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்ன போய் உமக்கு வைய ஆயத்தம் பண்ணுவான். கர்த்தருக்கு வைய ஆமென். நம்ம கர்த்தருக்கு வைய ஆயத்தப்படுத்தினா தான் நம்ம வைய அவர் ஆயத்தப்படுத்துவாரு. அப்ப அவர் உனக்கு என்னவா இருப்பாரு? வெளிச்சமா இருப்பாரு. எனக்கு வெளிச்சமா இருப்பாரு. ஆமென். குழப்பத்தை நாவி உன்னை அட்டாக் பண்ண முடியாது. உனக்கு தெளிவை தருவாரு. ஆமென். இந்த மாசத்துல எந்த விதமான இருளின் ஆவி உன்னை கையை பிடிச்சு தான் பக்கமா ஈர்த்துன்னு போனாலும் அதை தட்டி விடுவாரு. அதை எரிச்சு போட்டுருவாரு. அந்த அக்னி உன் முன்னால வரும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த பைபிள் சாதா பேசுது. வேற பைபிள்ல நான் பார்த்தேன். இப்போ எப்படி பெரிய பெரிய டவர் நம்ம பார்க்குறோம். ஆமென். செல்போன் டவர் பார்க்குறோம். எவ்வளோ பெரிய டவர்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த அக்னி, அவங்க முன்னால் வந்த அக்னி வானத்துக்கும் பூமிக்கும் உயரமான அக்னியாக இருக்குமா. இங்கே எரிகிற அக்னி இது வானத்தில் போய் டச் ஆகுமா. இப்போ எப்படி இப்போ ராக்கெட்லாம் போட்டால் நம்ம வேலை வானத்துக்கு போகுது, அது போல் இங்கே எரிகிற அவங்கள சுற்றி இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி இருந்த பெரிய அக்னி டவரு இந்த பூமியிலேருந்து பரலோகம் வரைக்கும் அந்த அக்னி எரிஞ்சுன்னு இருக்கம்மா. அவங்க போகிற பாதையெல்லாம் அந்த அக்னி அவங்களுக்கு வெளிச்சமாக இருந்தது. அவங்க எங்கே தங்குறாங்களோ அந்த அக்னி, அந்த மகிமை, அந்த வெளிச்சம் அவங்கள அப்படியே மூடின்னு இருந்ததுன்னு எழுதப்பட்டுக்குது. ஆமென். ஆமாம். என்னங்க 9ஆம் அதிகாரத்தில் 14-15 எழுதப்பட்டுக்குது. அவங்க இருந்த கூடாரத்தெல்லாம் அந்த அக்னி மூடிக்குச்சான். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. நம்ம வீட்டை கூட மூடணும். வெயில் மூடக்கூடாது. ஆமென். இப்போ வருகிற வெயில் நம்மளை மூடக்கூடாது. தேவ பிரசன்னம் நம்மளை மூடணும். தேவ மகிமை நம்மளை மூடணும். ஆமென். நீங்கள் டெய்லியும் ஒவ்வொரு வாரத்தை பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க பார்த்தியா, அதில் தான் கர்த்தர் பிரியப்படுவார். ஏன்? நீங்கள் தான்பா எங்கள் கூட நிற்கணும். நல்லவங்க கெட்டவங்களுக்கு அங்கே தெரியாது. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. ஆயர் இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும். அல்லேலூயா. அன்பு தண்ணீர காலத்தில் நம்ம வந்துட்டோம். ஃபர்ஸ்ட். செகண்ட், ஆமென், அவர் ஆயத்தப்படுத்துவன்றாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோமர் அதிகாரம், ரோமர் சோத்திரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 2 எழுதியிருக்கிறபடியே தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. நீங்கள் எவ்வளோதான் நம்ம வேலை செய்தாலும் கூட கடன் இல்லாதவங்க யாரும் இல்லை. கடன் தான். மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படன்றாரு. ஆமென். கவலைப்படுறதுனால ஒரு முழமும் உங்களால் கூட்ட முடியாதுன்றார். ஆமென். கவலைப்படாதன்றாரு. அல்லேலூயா. அப்படி சொல்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சோத்திரம் லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில்
22:10 நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர்க்குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவார். இப்போ ஜெபம் நடக்குது, உபவாசம் ஜெபம் நடக்குது, நீங்க இதெல்லாம் பங்கு பெறணும். உபவாசம் ஜெபம் நடக்குது, இப்போ உங்களுக்கு லீவா, அதனால கலந்துக்கலாம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா, கலந்துக்கலாம். நம்ம ரொம்ப பேர் அதை பற்றி பெருசாக நினைக்கிறதே இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக ஆயத்தத்தோட அக்கறையோடு இருக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய தேவைகளை கொண்டு வரும். பெரிய தேவைகளை கொண்டு வரும். சின்ன தேவையில்லை, பெரிய தேவை. பாருங்கள், யோசேப்பு இந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது. ஆதியாகம் 45ஆம் அதிகாரத்தில் 45ஆம் அதிகாரத்தில் 45 அதில் சொல்லப்பட்டுக்குது 4. அப்போது யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்போது அவன், நீங்க விட்டு போட்ட உங்க சகோதரன் யோசேப்பு நான் தான். இவ்விடத்தில் வரும்படி நீங்க சஞ்சலப்பட வேண்டாம். ஆமென். பாருங்க, யோசேப்பு அவங்க குடும்பம் பஞ்சத்தில் கஷ்டப்பட போதுன்னு தேவனுக்கு தெரிஞ்சு முன்கூட்டியே என்ன பண்ணார்னா யோசேப்பை அந்த தேசத்துக்குள்ள கர்த்தர் அனுப்புறாரு. காரணம், யாக்கோப்பு தேவனை அந்த அளவுக்கு தாண்டினாரு. அங்கே சொல்லுது, ஆதியாகம் 33ஆம் அதிகாரத்தில் பார்த்தா 32ல் தூதன் வந்து வெடிகாலம் வந்து அவரோட பேசும்போது கூட அவர் சொல்கிறாரு, என்னை ஆசீர்வதித்தா ஒழிய உன்னை நானே போக விட மாட்டேன்றாரு. இப்போ நம்ம என்னதான் மனசெல்லாம் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் கடன் இல்லாத யாரும் இருக்க மாட்டாங்க. நீ பெரிய வீடு வாங்கிட்டு, காரை வாங்கிட்டு, உனக்கு எல்லாமே இருக்கட்டுமே, நான் பார்த்துக்கிறேன், அந்த வீட்டை போய் பார்த்தா கேட்டான்னா தெரியுமா, கடன் தான் நிறைய இருக்கும். ஆமென் ஆமென் சொல்லுங்களா. கடத்திலேயே நிறைய அந்த வீடு இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியும், அந்த வீடு தான் நம்ம பெரிய அழகிற போல தெரியும். இல்லை, அல்லேலூயா சொல்லுங்களா. நீ எப்படிப்பட்ட கடத்தோடு வாழ்ந்தாலும் அதை வேரோடு பிடுங்கி போகிற தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறாரு. ஆனால் நீ யாக்கோப்பு ஆயத்தமாக இருந்தார். பைபிள் சொல்லுது, அந்த ஆதியாகம் 32ஆம் அதிகாரத்தில் தேவனை அவரை பற்றி சர்டிஃபிகேட், தேவன் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அவருக்கு. நீ மனுஷனோடையும் தேவனோடையும் போராடி மேற்கொண்டாய். அப்போ மனுஷனாலேயும் அவனுக்கு போராட்டம் இருந்தது, தேவன்காட்டியும் போராட்டம் இருந்தது. ஆனால் அப்போ கூட யாக்கோப்பு தேவனை விடவே இல்லை. ஆமென் ஆமென் சொல்லுங்களா. ஆமாம், இப்போ ஒரு மனைவி வச்சுன்னு வீட்டில் வாழ முடியாது. அவருக்கு 4 மனைவி, 13 பிள்ளைங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆசைப்பட்டது ஒன்று, ஆசைப்படாத ஒரு சகோதரி அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு மாமா. இப்போ மூஞ்சி திறந்து பார்த்தா ஆசைப்படாத பெண்ணாக இருக்குது. என்ன பண்ண முடியும்? ஆசைப்பட்ட பெண்ணு ஓனனா இன்னும் 7 வருஷம் வேலை செய்யுன்றாரு. 7 வருஷம் செய்கிறாரு. ஆமென் அல்லேலூயா. அந்த பெண்ணு வந்தது. இப்போ பாருங்க, இவங்க அக்கா தங்காச்சிங்க 2 பேரும். இதில் அநியாயம், குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இவங்கள ஒருத்தரை வேலை கரைச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. 4 மனைவி, 13 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு, 12 பையன். ஆமென். எப்படி அந்த குடும்பத்தை நடத்த முடியல? மாமா வந்து சம்பளத்தை ஏமாத்திக்கினே இருப்பார். பைபிள் சொல்லுது 10 முறை என் சம்பளத்தை உங்கள் அப்பா வஞ்சித்தாரேன்னுக்குது. ஆனால் தேவன் வந்து விடலை. ஆமென். தேவன் என்ன விடலை. கோலம் கையமா போன நானே 2 பரிவாரத்தோட வரேன்னா அதுக்கு தேவன் தான் காரணம்ன்றாரு.
அவர் தான் இப்போ பாருங்க, தேவனுக்கு முன்ன போயிட்டு இரவு முழுவதும் வெடிகிற வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வந்தாதான் அந்த இடத்த விட்டு நான் போவேன். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். ஒரு கொலை மிரட்டல் அவருக்கு வருது அந்த இடத்துல. அந்த ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 400 பேர் அவங்க அண்ணன் அவர் இட்னி எதிர்ப்பாக வந்து நிற்க பார்க்குறாரு. அண்ணனே ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த அண்ணனை அவர் ஜபத்திலேயே அன்பு உள்ளவங்களா மாத்துறாரு. அண்ணங்கார அன்பா மாறுறான். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். அவர் ரெண்டாவது நம்மளுக்கு ஆயத்தம். ஆமென். மனுஷனோட போராட்டம் இருக்கும், தேவனோடைய போராட்டம் இருக்கும், மனுஷனோடைய போராட்டம் இருக்கும். மனுஷனால போராட்டம் இல்லாத இருக்காது. அந்த ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அவங்க மனைவி சொல்லுது, எனக்கு குழந்தை கிடைக்கல, இல்லை நான் செத்து போறேன்னு சொல்லுது. தற்கொலை பண்ணிக்கிற மனைவி அவர் கூட இருந்தாங்க, சண்டை போடுற மனைவி அவர் கூட இருந்தாங்க. அவங்க பிள்ளைகள் முழுவதும் ஒண்ணுக்கு ஒன்று சண்டை போடுற பிள்ளைங்க, சமாதானம் இல்லாத பிள்ளைங்க. ஆமென். யோசேப்பு ஒருத்தர் மட்டும்தான் அந்த வீட்டில் நல்ல பிள்ளையா இருந்தாரு. அல்லேலூயா. பாருங்க, ஒரு நல்ல பிள்ளைய தேவன் வளர்த்து அவங்க கையில் இல்லாத எகிப்துக்கு கொண்டு வந்து அந்த ராஜாக்கு முன்பாக அவரை உயர்த்தி அவர் நிமித்தம் அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்படுறவங்களா கர்த்தர் மாத்துறாரு. ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. இந்த இடத்துல சொல்றாரு, அதான் சொல்றாரு, தேசத்தில் இப்போது 2 வருஷம் பஞ்சம் உண்டா இருக்கிறது, இன்னும் 5 வருஷம் உழவு இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியில் உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கும்படிக்கு பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்கு தேவன் என்ன உங்களுக்கு முன்ன அனுப்பினார். இப்போ உங்களெல்லாம் இந்த ஆராதனைக்கு அனுப்பியிருக்கிறார். எதுக்கு? நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, மற்றவங்களுடைய கஷ்டத்தை மாற்ற, கடத்தை மாற்ற, மற்றவங்க கண்ணீரை துடைக்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே வச்சிருக்கிறாரு. நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, உங்களுக்கு தெரியல. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியல. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். இங்க பாருங்க, நான் நேற்று பார்த்த அந்த காரியத்தில் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாரு. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 13, எகிப்தில் எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் நீ கண்ட ஆமென் சொல்றாரு. சொல்லி என்ன பண்றாரு அதிலே பாருங்க 20, உங்க தட்டு முட்டைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம், எகிப்து தேசம் எங்கும் நன்மை உண்டாகும்படிக்கு என்று சொல்ல சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளைப்படியே செய் என்றார். இஸ்ரவேலின் குமாரர் அப்படியே செய்தார்கள். 22, அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மாற்று வஸ்திரத்தை கொடுத்து பென்னிமீனுக்கும் 300 வெள்ளிக்காசும் இருப்பாரு. எந்த மனுஷன் இருளா இருந்தாலும், எந்த பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் அந்த இடத்துல உன்னை ஈர்த்துன்னு வந்துடுவாரு வெளிச்சத்துக்குள்ள. அதுக்கு தான் அவருக்கு முன்னால் ஆயத்தமாக இருக்கணும். ரெண்டாவது, உன் தேவைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நீ கவலைப்படாத. உன் கவலை என்னவா இருக்கணும்? இன்னைக்கு 1ஆம் தேதி காலையில் கர்த்தர் முன்னால் நிற்கலையேன்ற ஒரு கவலை இருக்கணும். உனக்கு அந்த கவலைக்கு தான் இன்னைக்கு கர்த்தர் முன்னால் நின்னாதான் என்னை ஆசீர்வதிப்பாரு. இந்த நாளில் நிற்கிறேன் பார்த்தியா, இதுதான் இந்த மாதம் முழுவதும் என் தேவைகளை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை சந்திக்க அவர் போதுமானவராகிறாரு. யாக்கோப்பு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆசீர்வதித்தவர் என்ன கட்டாயமா ஆசீர்வதிப்பாரு. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். என்கிட்ட காட்டினாரு. பிடிக்கிறேன். 3வது, நம்ம கனப்படுத்துறவங்களா மாறணும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டுக்குது. எப்படி ஆயத்தப்படுத்துறாரு பாருங்க. ஒரு விதவியை கொண்டு எலியாவுக்கு
ஆயத்தப்படுத்துறாரு. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 9, நீ எழுந்து சாரிபா ஊருக்கு போ, அங்கே தங்கு, உன்னை பராமரிக்க அங்கே ஒரு விதவிக்கு கட்டளையிட்டேன். யாரு? காசு பணமே இல்லாதவங்க இவங்க. ஆமே. இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு சாவ போறவங்க கிட்ட எலியாவை அனுப்புறாரு. இப்போ உனக்கு கூட எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம். ஆமே. இன்னைக்கு காலையில் நீங்க ஆலயத்தை விட்டு போயிட்டு இந்த நாளுக்கு தேவை கூட உங்க கையில் இல்லாத இருக்கலாம். ஆனா நீ கர்த்தரை கனப்படுத்தினா கர்த்தர் உன்னை போஷிப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். இங்க பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, என்ன சொல்றாரு? உன்னை பராமரிக்கும்படி அங்க இருக்கிற ஒரு விதவிக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை இரவு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றார். கொண்டு வர அவன் போகிற போது அவன் அவனை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் கையிலே கொண்டு வா என்றார். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. விதவி கேட்டையா ஆண்டவரா எலியாவை அனுப்பணும். இப்போ எலியா கூட கேட்டு இருக்கணும்ல, ஆண்டவரே பெரிய பெரிய பணக்காரலாங்கிறாங்க, நீங்கன்னா ஒரு விதவி கேட்ட அவங்களுக்கே பத்தலை, அவங்க கேட்ட அனுப்புறீங்களேன்னு கேட்கணும் இல்லை? இப்போ அந்த இடத்துல பாருங்க, அவங்க போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க சொல்றது என்னன்னா, பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக ஆயத்தப்படுத்துறதுக்கு 2 பேருக்கு போயிருக்கிறேன். ஆயத்தம். சாப்பிட்டுட்டு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமே. சாப்பிடக்கூடாதுன்னா கூட எண்ணெய் பொருளை நிறைய சாப்பிடுவாங்க. ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னா கூட சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. சுகர் நிறைய இருக்கும். பரவாயில்ல, செத்தா சாப்பிட்றோம், என்ன வந்துட போகுது சொல்லு, எல்லாம் வாய்க்குள்ளே போவோம். சுகர் உயர்மோது தான் தெரியும். அப்புறம் கீழே என்ன பார்க்குறோம்? அதே 13, அப்போது எலியா அவளை பார்த்து, பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்தி, ஆனாலும் முதல்ல அதில் எனக்கு ஒரு சிறு அடைய பண்ணி என்ன பண்ற, கொண்டு வா. நீ ஆயத்தப்படுத்துவானா இல்லை, முதல்ல யாருக்கு பண்ற? கர்த்தருக்கு ஒரு அடைய கொண்டு வா. கர்த்தருடைய காரியத்துக்கு நீ முதல் கொண்டு வா. ஆமென். இப்போ அவங்க போறாங்க. அதில் சொல்லுது 14, கர்த்தர் தேசத்தில் மழையை கட்டளையிட்ட நாள் மட்டும் பானையில் கலசத்தில் எண்ணெய் குறைவதில்லை என்று கர்த்தர் சொல்றாரு. யார் சொல்றாரு? அப்போ உங்க வீட்டில் எந்த சமையல் சாமானா இருந்தாலும் குறையாதபடி கர்த்தரால நடத்த முடியும், தெரியுமா? அப்போ நீ எந்த அளவுக்கு கனப்படுத்துறியோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உன்னை கனப்படுத்துவாரு. நீ உண்மையா இருப்பியானா கர்த்தர் உனக்கு உண்மையா இருப்பாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. இப்போ நிறைய பேருக்கு அவங்கவுங்களுக்கு நிறைய தேவை வேணும், எல்லாம் வேணும். இப்போ 1ஆம் தேதி லீவ் டைம் ஆயிடுச்சு இப்போ. ஆமென். ஆமாம், கோதுமை தேவை, அரிசி தேவை, பாஸ்மதி அரிசி தேவை. ஆமென். இங்கே சிலிண்டர்லாம் ரொம்ப நிரம்பி இருக்கணும். பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்கிறாங்க. ஆமென். டெய்லியும் ஒரு விதமான ஒரு ஆகாரத்தை கொடுத்து குழந்தைங்களுக்கு நம்ம அவங்கள பலப்படுத்தணும். ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவரே, பாஸ்மதி அரிசி எங்கள் சபையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தாங்க. ஆமென். தருவார். ஆனால் அதை காட்டுவியா நீ? அவங்க எந்த அளவுக்கு எலிசாவை கனப்படுத்தினாங்களோ அந்த அளவுக்கு அவரோட இருந்த வேலைக்காரனை பார்த்து கேட்குறாரு, அவங்களுக்கு எதுனா ராஜா கிட்ட உதவிக்கு வாங்கி தரணுமானா கேளுங்கன்றாரு. அவங்க சொல்கிறாங்க, அவர் சொல்கிற வேலைக்காரன், அவங்களுக்கு குழந்தை இல்லை,
அவங்க வீட்டுக்கார் பெரியவர், இவங்க சின்ன வயசு, அவங்க வீட்டுக்கார் பெரிய குழந்தை இல்லைன்னு. ஆமே. இப்போ எலிசா சொல்கிறாரு அவங்களுக்கு குழந்தை வரேன்னு. இப்போ அதே போல் அந்த குழந்தை வந்தது. ஆமே. ஆனால் கொஞ்ச நாளில் அந்த குழந்தை தலைவலியில் இறந்து போகிற போல இறந்துச்சு. ஆனால் எலிசா அவங்க செய்த அந்த கணத்தை பார்த்து, அவங்க செய்த நற்கிரிகளை பார்த்து, அவங்க எந்த அளவுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கினாங்களோ அதை பார்த்து ஆமென் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த குழந்தையை எழுப்புறாரு. அது போல எலிசா எலியாவோட இருந்த அந்த சகோதரியுடைய பையன் கூட இறந்துடுறான். அவர் சொல்றாரு, எனக்கு தங்க வீடு கொடுத்தாங்க, அவங்கள துக்கப்பட விடாதீங்க, துக்கப்பட விடாதீங்கன்றாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. நம்மளுக்கு கூட வியாதி வந்து நம்மளை துக்கப்படுத்துதா, அந்த வியாதி உன் மேல இருந்து எடுத்துருவாரு. ஆனா அந்த வியாதிக்கு நீ தர பணத்தை கர்த்தருக்கு தருவியா? கர்த்தரை மகிமைப்படுத்துவியா? அந்த 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட அதே பெண்ணை பற்றி பேசுது. 7 வருஷம் அந்த இடத்துல பஞ்சம் வருது. எலிசா சொல்றாரு, இந்த தேசத்தை விட்டு நீ எகிப்து தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவங்க அங்கே போயிடுறாங்க. வயலை விட்டு, நிலத்தை விட்டுட்டு, வயல்வெளியை விட்டு, வீடை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆமே. ஆமென் சொல்லுங்களா. அவங்க திரும்பி வரும்போது அல்லேலூயா, அவங்களுக்காக பேசுறதுக்கு ராஜா கிட்ட ஒரு ஆட்களை கர்த்தர் எழுப்பி வச்சிருந்தாரா. உங்களுக்காக கூட சப்போர்ட் பண்ண, மற்றவங்க உங்களுக்காக உதவி பண்ண பல பேரை எழுப்புவார் தெரியுமா ஆண்டவர். அங்கே அந்த ராஜா கிட்ட பேசினுக்கிறாரு, இந்த மாதிரி எலிசான்றவர் ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுத்தாரு, அந்த குழந்தை இறந்தது, அந்த குழந்தைய உயிரோட காப்பாற்றி கொடுத்தாருன்னு. அந்த வேலைக்காரன் எலிசா வேலைக்காரன் சொல்லின்னு இருக்கும்போது அந்த பெண்ணும் பையனும் அந்த இடத்துல நிற்கிறாங்க. இப்போ சொல்ற அவங்க தான்ன்றாரு, அவங்க தான் அது. ஆமே. பாருங்க, நீங்க யாருக்கிட்ட உதவி தேன்னு போறீங்களோ, நீங்க போறதுக்கு முன்பாகவே கர்த்தரே ஒரு ஆளை எழுப்பி உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாரு, உங்களுக்காக பேசுவாரு. கனப்படுத்தினா அவங்கள பார்த்து சொல்றாரு, ஒரு அதிகாரி அனுப்பி இவங்க இந்த தேசத்தை விட்டுட்டு வெளியே போய் எவ்வளோ வருஷம் இருந்தாங்களோ அந்த வருஷத்துக்கு ஏற்ற வருமானத்தை இவங்களுக்கு தான்றாரு. உங்களுக்கு கூட வருமானம் இல்லாத கதா, வருமானம் இல்லாத கஷ்டப்படுறீங்களா? உங்க வருமானத்தை பெருகிற தேவன் உங்க பக்கத்தில் இருக்கிறாரு, உங்க பக்கத்தில் இருக்கிறாரு. நான் முடிக்கிறேன். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆமென். ஃபர்ஸ்ட் ஆயத்தம். அல்லேலூயா. ஆமாம், நம்ம நல்ல வழியில் போனோன்னா தேவனை எந்த அளவுக்கு நம்ம முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, 1ஆம் தேதி ஆராதனை, கடவுளுடைய காரியம் ஜெபம் பண்ணுறது, உபவாசம் போடுறது, எது எதில் நம்ம தேவனுக்கு முன்பாக ஆயத்தமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த கடைசி காலத்தில் வர ஆபத்தான காரியத்துக்கெல்லாம் கர்த்தர் நம்மளை விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். உங்களை வெளிச்சமாக வைப்பார். நீங்கள் போகிற பாதையெல்லாம் வெளிச்சமாக இருக்கும். இருள் உங்களை சூழ்ந்து கொள்ளாது, உங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளாது. ஆமென். உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு விலகி போனால் கூட நீங்கள் தேவனோடு நிற்கிறத வச்சு அந்த பிள்ளைகளை தேவன் உன் பக்கமாக ஈத்துன்னு வருவார், உன் பக்கமாக ஈத்துன்னு வருவார். 2வது, உங்கள் தேவைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஆமென் அது அவர் சந்திக்க போதுமானவராக கொடுங்க. உங்கள் கடத்தை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் கஷ்டத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆனால் திருப்பி திருப்பி நீ கடன் வாங்கிட்டு கர்த்தரை அடைன்னு சொல்லாத, அவர் அதுக்கு துணை வர மாட்டார். உன் அர்ப்பணி எதுவாக இருந்தாலும் கர்த்தர் தரட்டும், அதை வச்சு தான் நான் வாழணும். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? இயேசுவே, இந்த மே தினத்தில் ஒரு ஜெபம் பண்ணலாமா? தொழிலாளி தினத்தில், இந்த தொழிலாளி அந்த மே தினம் உண்மையாகவே தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த தினம் ஒரு ஆசீர்வாதமான தினமாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்.
நம்ம சென்னை பட்டணத்தில் தொழில் பண்ணுறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆட்டோ ஓட்டுறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். வேன் ஓட்டுறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். லாரி ஓட்டுறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கம்பெனியில் வேலை செய்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கணும். இது வரைக்கும் எந்தெந்த தொழில் பண்ணுறவங்க இது வரைக்கும் தொழில் இது வரைக்கும் ஆசீர்வாதம் இல்லாத கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் பட்டுன்னு இருப்பாங்களா, கர்த்தர் அவங்கள மாற்றணும். நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆமென். ஒரு நிமிஷம் போவதில்லை, நீங்க வெக்கப்பட மாட்டீங்க. சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாம். உம்மை நம்பினோ இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோ இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை நீ ஆயத்தமாக்கினதை. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை நீ ஆயத்தமாக்கினதை. உம்மை நம்பினோ இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. வழிகள் எல்லாம் காக்கும்படி தூதர்களை அவர் அனுப்பிடுவார். உண்மைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்களை அவர் அனுப்பிடுவார். சிங்கத்தின் மேலும் பாவியின் மேலும் சர்வத்தையோ நீ மிதித்திடுவார். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் சர்வத்தையோ நீ மிதித்திடுவார். கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை நீ ஆயத்தமாக்கினதை. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை நீ ஆயத்தமாக்கினதை. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் சொல்லுது. நம்ம முடிவு என்ன சொன்ன அந்த வசனம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னது? தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்ப நம்மளாம் யாரு? யாருக்கு அன்பு கூற வந்தோம்? தேவனிடத்தில் அன்பு கூற வந்தோம். ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்குது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே இருக்குன்னு. ஆமென். ஆமா, யோசேப்பு உயர்த்தினவரே உங்களை உயர்த்துவாரு. ஆமென். எலியாவை கனப்படுத்தின தேவன் உங்களை சாரிபா விதவிட்ட என்ன மாவை ஆசீர்வதித்த தேவன் உங்க வீட்டை ஆசீர்வதிப்பாரு. உங்க வீட்டுக்கு வேண்டிய எல்லா ஆகாரத்துக்கு வேண்டிய சமையல் சாமானியும் அவர் வாங்கி தருவாரு. உங்களுக்கு லீவ் இருக்குமானா தயவு செய்து கலந்துங்க, அதோட இணைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உங்கள் ரத்தத்துக்குள்ளே நாங்கள் இந்த நேரத்தில் கூட உண்மையாகவே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டதில்லையா. இந்த காலை வேளையில் எங்களை 4 மாதம் எங்கள் ஆண்டவர் கண்ணின் கருவி போல் எங்களை காத்து இந்த 4 மாதத்தில் சத்துரு எது விதத்தில் எங்களை விழுங்க பார்த்தா சாமி. ஆண்டவரும் சத்துருடைய கைக்கு எங்களை விலக்கி மீட்டு இயேசுவே கடந்த மாதத்தில் எத்தனையோ ப்ரோக்ராம் அப்பா, எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டவர் எவ்வளோ அழகாக நடத்தி தந்தீங்கப்பா. எல்லா ஒழு நாட்களும் உம்மை கனப்படுத்தவும், மீதியான லீவு நாட்களும் உம்மை துதிக்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறையா. ஆண்டவரே அப்பா, இந்த வாரம் கூட மோகன் சிலாசரையா சொன்னாங்களே அப்பா, இந்தியாவில் பெரிய ஒரு நிலநடுக்க வரப்போகுது. 30 லட்சம் ஜனங்கள் இறக்கத்தக்கதான ஆபத்து இந்தியாவை நெருங்கி கொண்டு இருக்குது. ஆராய்ச்சிக்காரங்க கண்டுபிடிச்சிருக்கிற
கொடுக்குறாங்கன்னு இவ்விதமான கேள்விகள்லாம் இருந்தாலும் தேவ பிள்ளைகள் ஏனோ தானமாக வாய்கிற காரியங்களெல்லாம் இந்த மாதத்தில் நீ நிர்மூலமாக்குங்கப்பா. இன்னும் அவர்கள் கண்களில் இருக்கிற அந்த இருள் நீங்கட்டையா. ஓ, இருதயத்தில் இருக்கிற இருள் நீங்கட்டையா. கண்கள் காணவில்லை, காதில் இருக்கிற ஆண்டவர் செவி அற்ற தன்மைகளெல்லாம் மாறட்டையா. எவ்வளோ சத்தியத்தை இந்த இடத்துல பேசினாலும் உமக்கு கனம் கொடுக்க முடியாதபடி அவர்களுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான அவர்கள் இருதயத்தை நிரப்பியிருக்கிற சத்துருடைய கிரியெல்லாம் நிர்மூலப்படுத்துங்கப்பா. இந்த நாள் நாங்கள் போகலன்னா எங்கள் இருதயம் எவ்வளோ படப்படக்கும், எவ்வளோ துடிக்கும் ராஜா. இந்த நாள் அவர் நாளாச்சு, இந்த நாள் இந்த ஒரு நாட்கள் அவர் நாளாச்சுன்னு எவ்வளோ எங்கள் இருதயங்கள்லாம் எவ்வளோ ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நாங்கள் 1ஆம் தேதி மிஸ் பண்ணதே இல்லையா சுவாமி. இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரம் மிஸ் பண்ணவே இல்லையா ராஜாவே. நீ எத்தனை தெய்வம், எவ்வளோ வல்லம் உள்ளவர், நாங்கள் ஜீர்ணிக்க முடியாத எவ்வளோ மகத்துவமான காரியங்களை செய்கிற கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்கும்போது படுத்தணுமானா நீங்கள் எங்களுக்கு பக்கபலனாக இருந்து காரியங்களை வாழ்க்கை செய்தாதான சுவாமி. என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிற என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில் நீ எழுதியிருக்குது ஐயா. இயேசுவே, இந்த நாளில் வந்த மக்களை கூட நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் இந்த கேட்ட வசனம் அப்பா எங்களுக்கு பெரிய காரியமா நேற்று தினத்திலே நீ காமிச்சிங்களப்பா. நீ ஆயத்தமாவு, நீ ஆயத்தமாவு. இரவு காலையில் எதையும் செய்யாத, இரவே எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திடு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை உண்மையாகவே என் தூக்கத்தை கலைச்சி போட்டுச்சப்பா. கூட இந்த நேரத்தில் சமூகத்துக்கு நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்களே. இந்த மாசத்துக்கு வேண்டிய காரியெல்லாம் நேற்று தினத்திலேயே நாங்கள் நின்று கேட்டாதான் தேவன் செய்வாருன்னு நேற்று இரவுலேருந்தே நாங்கள் ஆயத்தமாகி உங்கள் சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம் ஐயா. கர்த்தர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதம் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே ஐயா. இந்த மாதம் கொடுத்தாதான்பா பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட முடியும், பிள்ளைகளோட காரியத்தெல்லாம் நாங்கள் ஆண்டவரை பூர்த்தி செய்ய முடியும். இந்த மாசம் எவ்வளோ தேவைகள் இருக்குதுப்பா. இந்த லீவு நாள் வந்தாலுமே எவ்வளோ படிக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது. அவர்களுக்கு புக்கு வாங்கணும், நோட்டு வாங்கணும், பை வாங்கணும், அவர்களுக்கு காரியம்லாம் எவ்வளோ நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டியதெல்லாம் எவ்வளோ இருக்குதப்பா. அந்த காரியம்லாம் நாங்கள் வந்து கேட்கணும்னா உன் சந்நிதியில் வந்து நிற்கும் போது தானப்பா. மோசே காலமே வந்து நில்லு, 6 லட்சம் ஜனங்களை நடத்த வேண்டிய வையெல்லாம் நான் காட்டுவேன்னு மோசைக்கு அவ்விதமாக வெளிப்பட்டதுனால தானே 6 லட்சம் ஜனங்களை அவர் நடத்த முந்துச்சு ராஜா. நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எந்த கடை தெருவுக்கு போகாத, எந்த இடத்துக்கு போகாத, இவர்கள் இருந்த இடத்துலையே அப்பம் கிடைச்சிது, மண்ணா கிடைச்சிது, காடை கிடைச்சிது. அவர்கள் செருப்பு தேஞ்சி போகல, அவர்கள் ட்ரெஸ்ஸு பைதாகலை, அவர்கள் தேடன ஆயத்தமான காரியம் தானே சாமி. எங்களுக்கு கூட எங்கள் எண்ணத்தில் வருகிற மனச எண்ணத்திலேயே சிந்திச்சு எங்களை நடக்க வைக்கிற தீய சக்தியெல்லாம் எங்களை விட்டு நீங்கி போகட்டும்பா. என் தேவனை விசுவாசிக்கும் போது ஒரு நாள் ராஜா நாங்கள் கெட்டு போவதில்லப்பா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கிடைக்கும்பா. விசுவாசித்தா நாங்கள் தேவனுடைய மகிமையை காண்போம்பா. எங்களை விசுவாசித்தா எல்லாமே செய்ய நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க ராஜா. இந்த மாதத்தில் எல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க. எங்ககிட்ட நேற்று இரவு நீ காமிச்சிடுங்க. யார் யார் ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய தேவையை அவங்க வைய நான் நடத்த போகிறேன். அவங்களுக்கு பெரிய தேவை கிடைக்க போகுது. ஆண்டவர் அப்படியே அவங்களை என்னை கனப்படுத்துவார்கள்னா அவர்களை நான் கனப்படுத்த போகிறேன். உண்மையாக என்னை கனப்படுத்துகிற யாவரையும் அவர்களை நான் கனப்படுத்த போகிறேன்னு தேவன் சொல்லினீங்களப்பா. தேவனுக்கு கோடா கோடி நன்றி நன்றி. வஸ்திரத்தை காமிச்சிங்களப்பா. ஆண்டவர் பெஸ்டான வஸ்திரங்களை இந்த மாதத்தில் அநேகரை உடுத்தி வித்து அழகு பார்க்க நீ ஆயத்தமாக இருக்கிறீங்க. இயேசுவே, நாங்கள் அதுக்கு தகுதி உள்ளவர்களா? நாங்கள் மாறணும் ராஜா. எங்கள் சபையார் மாறணும்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட ஆயத்தத்தை பற்றி பேசுனீங்க, இன்னைக்கு ஆயத்தத்தை பற்றி பேசுறீங்க. ஏதோ எங்களை ரெடி பண்ண, ஏதோ எங்களை ஆயத்தமாக வருகை கூட சபியமா இருக்கலாம், அதுக்காக கூட எங்களை ஆயத்தப்படுத்தலாம். என் தேவன் மணவாளன் வர அது ஆயத்தமாக இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. எந்தெந்த விதத்தில் நாங்கள் ஆயத்தம் இல்லாத, ஜெபிக்காத, பைபிள் படிக்காத, ஆண்டவர்
ஆண்டவரை பரிசுத்தத்தில் இல்லாத எந்தெந்த விதத்துல எவ்வளவு தூரம் நாங்க போயிருந்தாலும் உங்ககிட்ட எங்களை சேர்த்துங்கப்பா, எங்களை அணைச்சுங்கப்பா, எங்களை இழுத்து கொள்ளுங்கப்பா, ஆயத்தப்படுத்துங்கப்பா. நாங்க உணர்வில்லாத எங்க இறுதியம் மங்கி போயிருந்தாலும் இருளஞ்சிருந்தாலும் எல்லாத்தையும் எங்களை இருந்து திருப்புங்க, மாத்துங்க. எங்களுக்கு உணர்வை தாங்க, உணர்வை தாங்க. என் தேவனை தேடனாதான், என் தேவனை தேடனாதான் எல்லாத்திலும் உணர்வு அடைய இயேசுவை நீங்க உதவி செய்யுங்கப்பா. யார் யார் எந்த நிலைமையில விழுந்தாங்களோ எழுந்துகிட்டோம்பா. அனலமின்றி குளிருமின்றி உனக்கு முன்பா வாயிற எந்தெந்த வாழ்க்கையா இருந்தாலும் அது வெது வெதுப்பாக்குற காரியத்தெல்லாம் மாத்துங்கப்பா. இந்த வார சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது கூட காமிச்சிக்கல, நீங்க தான் அவர்களை ஆயத்தமாக்கி நிற்கிறீங்க. நீங்க 2 பேர் தான் பறந்து நிற்கிறீங்க, மீதி எல்லாம் ஆண்டவரை டவுனா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீ ரெடி பண்ணுன்னு இந்த வாரம் கூட கர்த்தர் ஆண்டவரை துரிதப்படுத்தி இந்த காரியத்துக்கு வருகைக்கு ஆயத்தப்படுத்ததான் இப்படிப்பட்ட காரியத்தை எங்களை ரெடி பண்ணுங்க. இயேசுவே நீ உதவி செய்யணும்பா. எங்க சபையாருக்கு நல்ல ஒரு விழுப்பை தாங்க, எங்க சபையாருக்கு நல்ல ஒரு விழுப்பை தாங்க சாமி. உங்க ரத்தத்துக்குள்ள நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால, சாட்சியின் வசனத்தினால இவ்விதமா சாத்தான்களா ஜெயிப்பீங்கன்னு எழுதப்பட்டது போல எங்க சபைக்கு விரோதமா, எங்க மக்களுக்கு விரோதமா, விசேஷமா எங்க ஊழியத்துக்கு விரோதமா என்னென்ன தீய சக்திகள் எந்தெந்த விதத்துல மக்களை திசை திருப்பி வஞ்சிக்கிறானோ அந்த காரியெல்லாம் விழுந்து போகட்டும்பா. உங்க ரத்தம் முழுவதும் எங்களுக்கு விடுதலை கொடுக்கட்டும் சாமி. கொடுத்த காணிக்கை தசன பாகத்தை கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் வந்த எந்தெந்த நெருக்கத்தில், எந்தெந்த பிரச்சனை, எந்தெந்த கஷ்டத்தில், எந்த நிலைமையோட வந்திருந்தாலும் இயேசுவை நீங்க மாற்ற எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறீங்க. நீ மாற்ற எங்களுக்கு தேவையை சந்திக்க பெரிய தெய்வமா இருக்கிறீங்க. எங்களை கனப்படுத்த நீங்க ரெடியா இருக்கிறீங்கப்பா. நாங்க ரெடியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முயிலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரம் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தவானோட கர்த்தருடைய வருகை இருப்பதாக. ஆமென்.